இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி பலாப்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகை. இதை எங்க ஊர் பக்கங்கள்ல, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல இதை சக்கப்பழ காடி, சக்கப்பழம்னா பலாப்பழம், சக்கப்பழ காடின்வாங்க, சக்கப்பழ கூழ் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க இனி இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்ப சக்கப்பழ காடினாலே நமக்கு சக்கப்பழம் வேணும், பலாப்பழம் நமக்கு வேணும். இங்க யூஎஸ்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாப்பழங்கள்லாம் எந்த நாட்டுல இருந்து வருதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை, ஆனா கிடைக்கும். பொதுவா வருஷம் ஃபுல்லாவே எங்களுக்கு இயர் ரவுண்ட் எங்களுக்கு பலாப்பழம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன துண்டே ஒரு $5-6 வைப்பாங்க. நான் பொதுவா இந்த மாதிரி குட்டி பழமா முழுசா வாங்கிடுவேன். இந்த பழம் எனக்கு கிட்டத்தட்ட $15 ஆச்சு. சில நாள் வாங்கினா ருசி இருக்காது, ஏமாந்துரும். ஸோ இன்னைக்கு பரவாயில்ல, நல்ல இனிப்பா நல்லா தான் இருக்கு. நம்ம ஊர் அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் இந்த ஊருக்கு இது எவ்வளவோ பெரிய டேஸ்ட்னு சொல்லலாம். இந்த ரெசிபிக்கு குக்கிங் டைம் என்னவோ மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் இந்த பலாப்பழத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் நமக்கு வேலை. இப்போ இதுல இருந்து ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பழங்களை சின்ன துண்டா வெட்டி தனியா 2 கப் எடுத்து வச்சுக்கலாம். இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 1/2 கப்பு அரிசி மாவும் 1/2 கப்பு மைதா மாவு, அப்போ மொத்தத்துல 1 கப்பு மாவு அப்படியும் நீங்க எடுக்கலாம். இல்ல 1 கப்பு முழுசுமே அரிசி மாவாட்டும் நீங்க எடுக்கலாம். நான் இன்னைக்கு பாதி எடுத்திருக்கேன், பாதி மைதா மாவு பாதி அரிசி மாவு. இப்ப நமக்கு தண்ணி 1 கப்பு மாவுக்கு தண்ணி 5 to 6 கப்பு வரைக்கும் நமக்கு தேவைப்படலாம். இப்ப நான் இதுல ஒரு 1-1.5 கப்பு போல தண்ணிய இந்த மாவுல விட்டு நல்லா கலக்கி வச்சுக்க போறோம். இப்ப இதுல எந்த கட்டிகளும் இல்லாம நம்ம கலக்கி வச்சாச்சு. இனி இது தனியா இருக்கட்டும். மிச்சம் இருக்க தண்ணி அத நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்து நல்லா கொதிக்க வைக்க போறோம். தண்ணி நல்ல கொதி வந்ததும் நம்ம ஃப்ளேமை நல்ல சிம்ல போட்டுட்டு நம்ம கலக்கி வச்ச மாவை இந்த தண்ணியில விட்டு நம்ம கைவிடாம கிளறணும். கீழே ரொம்ப நேரம் விட்டுட்டு அடி பிடிச்சிரும், அதனால டக்குன்னு கிளறிடுங்க. ரொம்பலாம் நேரம் ஆகாது, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இனி இது கூட நம்ம வெட்டி வச்ச பலாப்பழ துண்டுகளை நம்ம இது கூட சேர்க்க போறோம். எல்லாமே பக்கத்துல நீங்க எடுத்து வச்சிருக்கணும். இப்ப சிம்லேயே தான் வச்சு நம்ம வேலை செய்ய போறோம். இனி இந்த பழம் இந்த கூழுல இருந்து கொஞ்சம் வேகணும். ஃபுல்லாலாம் வேகணும்னு அவசியம் கிடையாது. நான் பழம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்க போறோம். வெல்லம் இல்லைன்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்ப அளவு எப்படின்னா 1 கப்புக்கு 2 கப்பு வெல்லமோ இல்ல சீனியோ நீங்க சேர்த்துக்கலாம். இது எனக்கு வெல்லம் ரொம்ப சுத்தமானதா இருக்கும், இந்த பொடி, வெல்ல பொடி, அதனால நான் அதை டைரக்டா சேர்த்துக்கிறேன். இல்லாட்ட நீங்க கட்டி வெல்லம் வாங்குனீங்கன்னா அதை பாகா எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு பாகா காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல்லு மண்ணும் இருக்க போகுது. இது எனக்கு நான் நிறைய வாட்டி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிராண்ட். இதுல கல்லோ மண்ணோ எதுவும் கிடையாது, அதனால நான் அதுல தைரியமா சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம வெல்லம் போடுறதுனால இந்த பழக்காடி ப்ரௌன் கலர்ல இருக்கு, இல்லைன்னா இது வெள்ளை கலர்லயே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வெள்ளை கலர்ல பழக்காடி வேணும்னா சீனி சேர்த்துக்கோங்க, ப்ரௌன் கலர்ல வேணா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனி நம்ம இந்த சக்க காடிக்கு டேஸ்ட் கொடுக்க போறதே இந்த தேங்காய் பால் தான். நல்ல கட்டியான தேங்காய் பால், ஒரு 1/2 கப்பு. கட்டியா இருந்தா, ரொம்ப கட்டியா இருந்தா 1/2 கப்பு போதும். கேன்ல உள்ளதுன்னா 1/2 கப்பு போதும், ரொம்ப கட்டியா இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் தேங்காயில இருந்து பண்ணோம்னா 1 கப்பு பால். அந்த தேங்காய் பாலையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய் பால் முதலே போட்டு வெல்லம் எல்லாம் போட்டு சூடு பண்ணும்போது பிரிஞ்சிரும். அப்போ கடைசியில தேங்காய் பால் கடைசியில போடணும். இனி ஒரு நல்ல மணத்துக்கு இந்த ஏலக்காவை பொடிச்சு போட போறோம். இனி இது கூட ஒரு சின்ன பிஞ்ச் நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். இனி உங்களுக்கு இதுல தேவைப்பட்டா 1 டீஸ்பூன் போல நெய் விட்டுக்கலாம். நான் இதுல நெய்யோ எதுவும் கிடையாது. எனக்கு அந்த சக்கப்பழ அந்த மணமே, எனக்கு அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். இனி இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம சக்கப்பழ காடி ரெடி. இது பிகினர் லெவல் ரெசிபி தான், அதனால யார் வேணாலும் சுலபமா இதை செஞ்சிடலாம். இப்போ பலாப்பழ சீசன் தான், அதனால வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, முழுசா அரிசி மாவா யூஸ் பண்ணலாம், இல்ல பாதிக்கு பாதி அரிசி மாவு, 1க்கு 2 இனிப்பு வேணும். தண்ணி வந்து 5 to 6 கப். அது கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்கா இந்த நான் ஊத்துன தண்ணிக்கு இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கு. இன்னும் உங்களுக்கு திக்கா வேணும்னா நீங்க தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். நல்ல களி மாதிரி வேணும்னா நீங்க அப்படி குறைச்சிக்கலாம். இது எனக்கு நல்ல கூழ் மாதிரி போரிட்ஜ் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு விருப்பமான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி கூடுதலும் குறைச்சிக்கவும் செய்யலாம், இனிப்பும் அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இந்த பழக்காடியை சிலர் புட்டு கூட வச்சு கூட சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு பிளெயினாக சாப்பிட்றது தான் இது எனக்கு இஷ்டம். இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் ரெசிபியை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.